ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஹா கல்யாணம் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் மகாவும் ஐஸ்வர்யாவும் எப்படியாவது அழகியோட அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற காரணத்துக்காக சூர்யா எங்கே தேட வந்திருக்காங்களோ அங்கேயே வந்து எல்லார்கிட்டேயுமே அழகியோட ஃபோட்டோவை காட்டி ரொம்பவே சீரியஸாக தேடிட்டு இருக்க. ஆனால் அங்கே இருக்க 2 3 ரவுடி பசங்களும் இந்த மாதிரி மகாவும் மகாவோட அக்காவும் யாரோ ஒருத்தர் சீரியஸாக தேடிட்டு இருக்கதை நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க சித்ரா தேவியோட குடும்ப மருமகன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க மகா கிட்டயும் ஐஸ்வர்யா கிட்டயுமே பொய் சொல்லி அவங்கள ஒரு கார் பக்கம் கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்கள மயக்க மருந்து வச்சு கடத்தி அவங்களோட இடத்துல கட்டி வச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த சித்ரா தேவி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல உடனே சித்ரா தேவியும் அந்த 2 பேரையுமே நீங்க விட்டுறாதீங்க, நான் கண்டிப்பா அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு கொஞ்சம் சீரியஸா அவங்கள வச்சு நம்ம என்ன ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கனால அவங்களோட முகமே ரொம்பவே பதட்டத்தோட இருக்கு. அப்போ இதை கவனிச்ச கோடீஸ்வரியும் ராஜலட்சுமி கிட்ட இந்த மாதிரி சித்ரா தேவி நம்மளோட சூர்யாவுக்கு எதிராக ஏதோ பெரிய பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். அதனால அந்த பிளான் எதுவுமே நம்ம நடக்க விடாம பண்ணணும்னா நம்ம எல்லாருமே அங்க போறத கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட நெஞ்சு வலிய பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்ட சித்ரா தேவியை எப்படியோ ஏதேதோ சொல்லி கோடீஸ்வரி வாயிலேந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேஸ்ன்னு சொல்ல வச்சு அப்படியே அமைதிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே சேர்ந்து சூர்யா போன இடத்துக்கே போனது மட்டும் இல்லாமல் அவங்களுமே இந்த மாதிரி அழகியோட அம்மாவை தேடிட்டு இருக்கு. ஆனால் சித்ரா தேவியோ கண்டிப்பாக இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி நம்மளோட காரியத்தை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட பையனான கௌதமுக்கு விட்டுட்டு அவங்க அந்த ரவுடிங்க சொன்ன குடோனுக்கு கிளம்பி போக. ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக சித்ரா தேவி கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கோடீஸ்வரியோ அவங்க 2 பேரும் தனியாக யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறத பார்த்துட்டு ராஜலட்சுமி கூட சேர்ந்து சித்ரா தேவியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் சித்ரா தேவிக்கு சுத்தமாக தெரியாததுனால அவங்க எந்த ஐடியாவுமே இல்லாமல் மகாவும் ஐஸ்வர்யாவும் இருக்கிற குடோனுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சூர்யா தேடிட்டு இருக்கும்போது அவங்க மகாக்கு வாங்கின மிட்டே கீழேருந்து கிடைச்சதை வச்சு கண்டிப்பாக மகா இங்கே இருக்காங்கன்றதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதுனால மகா எங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மகாவும் ஐஸ்வர்யாவும் கடத்தும் போது கீழே விழுந்த அந்த வாட்ச் கையில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச் கீழே கிடக்கதை பார்த்த உடனேயே கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் உடனடியாக மகாவோட ஃபோட்டோவை காட்டி அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்க. உடனே அங்கே இருக்கவங்களும் இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு நீங்கள் அவங்கள கடைசியாக எப்போ பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு விசாரிக்க. ஆனால் யாருக்குமே அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. அதனால சூர்யா ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அங்கே இருந்த ஒரு வயசானவங்க இந்த மாதிரி அவங்க 2 பேரையுமே ஒரு 4 5 ரவுடிங்க கார்ல கூட்டிட்டு போறத நான் பார்த்தேன் தம்பின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பதட்டப்பட்ட சூர்யாவும் என்ன ரவுடிங்க அவங்கள கூட்டிட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு கேட்க. உடனே அந்த வயசானவங்களும் ஆமா தம்பி, நானே இந்த விஷயத்த பத்தி இப்பதான் போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா நீங்களே கேட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கடத்திட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவே. உடனே இதை கேட்டுட்டு இன்னுமே பதறி போன சூர்யாவோ அவங்க எந்த வண்டியில எங்க அவங்கள கூட்டிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க. உடனே அந்த வயசானவங்களும் அவங்கள கூட்டிட்டு போனா அந்த வண்டியோட நம்பர் கலர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அந்த ரவுடிங்களை பார்க்கும்போது இங்க பக்கத்துல இருக்க குடோன்ல வேலை செய்யறவங்க ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. அதனால நீங்க வேணா அந்த குடோன்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா என்ன, ஒரு குடோன் மட்டும் அங்க கிடையாது, ஒரு 4 5 குடோன் இருக்கு. அதனால தேடி பார்க்க கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக. உடனே கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட சூர்யா உடனடியா எல்லா குடோனையுமே செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒவ்வொரு குடோனுக்கா போய் தேடிட்டு நிறைய குடோன்ல இந்த மாதிரி மகாவும் ஐஸ்வர்யாவும் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமே தெரியாததுனால ரொம்பவே பதட்டப்பட்டு கடைசி குடோனை தேடுறதுக்காக போக. அப்போ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச மகாவும் பக்கத்துல மயங்கி இருக்க ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு அவங்களோட கட்டை ரொம்பவே தந்திரமா கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுமே அவங்களோட கட்டை அவுத்துக்கிட்டு ஐஸ்வர்யாவோட மயக்கத்தை தெளிய வச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக போக பார்க்க. அப்போ கரெக்டான நேரம் பார்த்து இந்த மாதிரி அவங்க 2 பேரும் தப்பிக்கிறத நோட் பண்ண அந்த ரவுடிங்களும் உடனடியாக அவங்க 2 பேரையுமே துரத்த ஆரம்பிக்க. உடனே மகாவும் ஐஸ்வர்யாவே இவங்க துரத்துனாங்கன்னா கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை டைவர்ட் பண்ணிட்டு வேற ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்க. உடனே அந்த ரவுடிங்களும் மகாக்கு ஏத்த மாதிரியே ஓடிட்டு இருக்க. உடனே இந்த பக்கம் இருக்க ஐஸ்வர்யாவும் ஹெல்ப்புக்காக யாரையாவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க சூர்யா அவங்கள தேடி அந்த குடோனுக்குமே வந்து செக் பண்ணும்போது ஐஸ்வர்யாவை அவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா மூலயமா மகாவை இந்த மாதிரி ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மகாவை காப்பாற்றுறதுக்காக சூர்யா ஓடி போக. ஆனால் இந்த பக்கமோ இது எதுவுமே தெரியாத சித்ரா தேவியும் கௌதமும் மகாவையும் ஐஸ்வர்யாவையும் அவங்களோட பிளான்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடியே வந்த கோடீஸ்வரியும் ராஜலட்சுமியும்
அங்க பதட்டத்தோட அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்த ஐஸ்வர்யா மூலியமா நடந்த எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க எதுக்காக சித்ரா தேவியும், கௌதமும் வரணும்? ஒரு வேளை இவங்க 2 பேரு தான் மகாவையும், ஐஸ்வர்யாவையும் கடத்த ஆள் செட் பண்ணாங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க மேல சந்தேக பார்வைய வீச ஆரம்பிக்க, அப்போ இத பார்த்த கௌதமும், சித்ரா தேவி அவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கமும் சூர்யா, மகா எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியாததுனால ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க எங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கவலையோட அவங்கள தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூர்யா, மகாவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா? அது மட்டும் இல்லாம எல்லாருமே சேர்ந்து அழகியோட அம்மாவையுமே தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.